Hi friends. 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் 85% மேலே வாக்களிச்சிருக்காங்க மக்கள்லாம். ஸோ இதனால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா? அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது? அது மட்டும் இல்லைங்க, அரசியல் ஆலோசகர், அரசியல் வல்லுநர்னு கருதப்படுறவங்களும் அவங்களோட கருத்துக்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2027 தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் ஒரு தேர்தல் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2021 26 வாக்கு சதவீதம் ஆகட்டும் சரி, வாக்கோட எண்ணிக்கை ஆகட்டும் சரி ரொம்பவே உயர்ந்திருக்கு. ஸோ இந்த உயர்வுக்கு காரணம் ஒரு பக்கம் விஜய் அவர்கள்னு ஒரு சில பேர் பேசிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு சொல்லப்படுது. இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இறந்தவர்கள் அந்த ஊர்லேயே வாக்களிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் வாக்களிப்பதை நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க பேர்லாம் தூக்குறது, இறந்தவங்க பேர்லாம் தூக்குறது தான் இந்த எஸ்ஐஆர். ஸோ இந்த எஸ்ஐஆர்னால முன்னாடி ஒரு தொகுதியில் 10,000 பேர் வாக்களிச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த தொகுதியில் இந்த எஸ்ஐஆரில் இறந்தவர்கள் அந்த தொகுதி மாதிரி போனவர்கள்லாம் கழிச்சு பார்த்தா அந்த தொகுதியில் 8,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 8,000 பேரும் வாக்களிச்சிருவாங்க. ஏன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் வர எலெக்ஷன் இல்லையா, ஸோ எல்லாருமே அதிகப்படியாக வாக்களிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வேவும் ஒரு சைடு இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா லாஸ்ட்டே விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருந்தாருன்னா, எல்லாருமே வாக்களிங்க, உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போய் வாக்களிக்க சொல்லுங்கன்ட்டு நிறைய குட்டீஸ்க்கெலாம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அலைகளும் இருக்குது. புதுசாக கல்லூரி முடிச்சுட்டு வரவங்க தாவேகாவுக்கு வாக்களிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வேறு நடந்துச்சு இந்த எலெக்ஷனில். அதாவது ஆக்டர்ஸ்லாம் விஜய் அவர்களுக்கு தான் போட்டாங்க. ட்ரெஸ் கோடு இவர் மேட்ச் பண்ணி போட்டுட்டு வந்துட்டார். ஸோ காலையிலே ஒருத்தர் வாக்களித்தார், எல்லாமே விஜய்க்கு தான், ஸோ நாங்களும் விஜய்க்கு தான் சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்கள் ஃபேன் பேஸில் இந்த மாதிரியும் செஞ்சுட்டு வந்தாங்க. இதனால் விஜய் அவர்களுக்கு சீட்டாக மாறுமான்னு கேட்டால் அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனையும் திமுக அதிமுக எத்தனை சீட்டுகள் வாங்குன்றதையும் கடிச்சா மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இல்லை என்ன வாக்கு எண்ணிக்கையில் வாக்கு கிடைக்கும்னு நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும். இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அரசியல் புலிகள்னு சொல்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே ஒரு 150 சீட்டு 130 முதல் 150 சீட்டு வரைக்கும் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவோ போன வாட்டி 60 66 கிட்ட வாங்குச்சு, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 முதல் 80 வரைக்கும் சீட்டுகளை வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருக்குங்க. இந்த தொகுதியில் அதாவது பாதியாக பிரித்தா 217 தொகுதி ப்ளஸ் ஒரு தொகுதி, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 118 தொகுதி. இந்த 118 தொகுதியை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மெஜாரிட்டியாக பெரும்பான்மையோட அவங்க கவர்மெண்ட்டை அமைச்சுப்பாங்க. இப்போ இந்த 118 போன வாட்டி திமுக பார்த்தீங்கன்னா 133 கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க மெஜாரிட்டியாக ஆட்சி செய்தாங்க. அவங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியோட பவரும் அவங்களுக்கு தேவைப்படலை. ஆனால் அலையன்ஸில் இருந்தாங்க, அவங்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் அதே ஏடிஎம்கே கிட்ட பார்த்தோன்னா அவங்க ஒரு 66 சீட்டு கிட்ட வாங்குறாங்கன்னா அந்த 66 சீட்டில் அலைன்ஸ் சப்போர்ட்டும் வேணும், கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்லாம் இருந்து 118 வர வச்சு அதுக்கு மேலே சீட்டுகள் வந்தால் தான் அவங்க உள்ளே போக முடியும். ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அரசியல் வல்லுநர்கள்னு சொல்லப்படுறவங்க திமுகவுக்கு ஒரு 120லேருந்து ஒரு 150 வரைக்கும் சீட்டு கிடைக்கும்னு சொல்லப்படுறாங்க. அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 50 to 80 கிடைக்கும்னு சொல்லப்படுறாங்க. விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே சொல்கிறாங்க. 150 சீட்டுன்னு சொல்கிறாங்க, 200க்கு 200ன்னு சொல்கிறாங்க, 50 சீட்டு 60 சீட்டுங்கிறாங்க, 80 சீட்டுங்கிறாங்க. ஆனால் நம்மளோட பார்வையில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் பர்சன்டேஜில் ஒரு 20 முதல் 25% வரைக்கும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா சீட்டு வாரியாக தாவேகா கட்சி எவ்வளோ வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்றைய கள நிலவரப்படி பார்த்தோன்னா, அதாவது ஒரு 6 முதல் 15 சீட்டு வரைக்கும் தாவேகா எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குறைந்தபட்சமாக ஒரு 6 சீட்டு, அதிகபட்சமாக ஒரு 20 சீட்டுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஸோ தாவேகா இவ்வளோ சீட்டை எடுத்திருந்தாலும் மெஜாரிட்டியாக வின் பண்ண போகிற கவர்மெண்ட் என்னமோ திமுக தான். இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பான்மையாக உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சப்போர்ட்டோட உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தொங்கு சட்டமன்றமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொங்கு சட்டமன்றம்னா என்னன்னா மெஜாரிட்டியே இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு ஆட்சி அமைக்கிறது தான் தொங்கு சட்டமன்றமா இருக்கும். ஸோ ஏடிஎம்கே சட்டமன்றத்தை அமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்ட்டு நிறைய அரசியல் புலிகள் சொல்லிட்டு வராங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் பிரித்தது என்னவோ ஏடிஎம்கேவும் என்டிகே அதாவது நாம் தமிழர் கட்சி வாக்குகளை தான் விஜய் அவர்கள் அதிகப்படியாக பிரித்திருக்காரு. ஸோ அதனால இது டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இப்போ போன எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ 1,00,000 சீட்டில் ஜெயிச்சார்னா இந்த வாட்டி அந்த ஜெயிக்கிற வாக்கு வித்தியாசம் ரொம்பவே சொற்பமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் வாக்கு, அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம் வாக்கு, நாதாகால இருந்து ஒரு வாக்கு, அதாவது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களும் போன வாட்டி தேர்தலில் நின்றிருந்தார்ல, ஸோ அவர் கட்சியில் உள்ள வாக்கு எல்லாமே விஜய் அவர்களுக்கு உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால ஓட்டு ஸ்பிளிட்டு தான் ஆகுமே தவிர விஜய் அவர்களுக்கு மற்றவர்கள் சொல்ற மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் 150 200 தொகுதி சொல்ற மாதிரிலாம் வராதுங்கன்னு தான் நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்கு. நம்ம இதை பொதுவாக எப்படி பார்க்க போறோம்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்
எக்ஸிட் போல் முடிவு வந்தவொடனே தான் இதை பற்றி நம்ம விரிவாக பேச முடியும். அது வரைக்கும் நம்மளோட இல்யூஷன், நம்மளுக்கு மனசுக்குள்ளே தோன்ற விஷயங்களையும் நம்ம பார்த்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட செய்திகளையும் வச்சு தான் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸிட் போல் வந்தவொடனே இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஆனால் என்னோட கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே வந்து பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மக்கள்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் வாக்கு செலுத்தி இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆதரவாகவும் இருக்கலாம். இது எஸ்ஐஆர்னால கூட இந்த வாக்கு சதவீதம் கரெக்டாக காமிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் தான் முழு நிறுவனத்தை நம்ம கணிக்க முடியும். ஆனால் அதிமுகவுக்கு சாதகங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. அதிமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அதாவது இந்த ஓட்டு அலைகள் வந்து விஜய் அவர்களுக்கு 45 முதல் 50 சீட்டுகளை கொடுத்து அதிமுகவுக்கு ஒரு 70 சீட்டுகளை கொடுத்துச்சுன்னா இந்த ஓட்டு அலைகள் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களை போலவே நானும் காத்துட்டு இருக்கேன் எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டுக்காக. ஸோ அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் யார் வின்னரு, யார் ரன்னரு, யாருக்கு தங்க காசு, யாருக்கு வெள்ளி காசுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.